ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மகாநதி சீரியல்ல விஜய் வந்து சொல்றாப்புல, "இன்னைக்கு ஒரு நாள் இவங்க தங்கிட்டோன்னு." முதல்ல வந்து சாரதா ஆண்டி வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் எனக்காக கேளுங்க அப்படிங்கிறாப்புல. சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபேமிலியும் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் வீட்டுக்குள்ள வந்துர்றாங்க. இங்கிட்ட நம்ம காவேரிக்கு ஒரு கடுப்பு தான். பட் இருந்தாலும் வேற வழி இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிர்றாங்க. இங்கிட்ட நம்ம விஜய் வந்து மாடியிலேருந்து கீழ இறங்கி வர, அவங்க பாட்டி, அவங்க சித்தி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கடுப்போட இருக்காப்புல. பாட்டிய வந்து சமாதானப்படுத்தி பார்க்குறாப்புல. இப்ப நம்மளுக்கு அவளுக்கு நம்மள விட்டா வேற யார் இருக்கா? இப்ப நான் வந்து ஜெயில்ல இருந்த நேரம் வந்து அவ உங்கள வந்து பார்த்துக்கிட்டாள்ல, அப்படின்னு வந்து சொல்றாப்புல. இப்ப நம்ம வீட்ல ஒரு பிரச்சனை நடக்கும்போது, அவ பாட்டுல வெளியில போனா உங்களுக்கு என்ன தோணும்? அது மாரி தான். நானும் இப்ப வந்து அவங்க கூட தான் நிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. சரின்ட்டு தாத்தா கிட்ட எனக்கு ஒரு வேலை இருக்கு. நான் வந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே எந்திரிச்சு அவங்க சித்திட்டயும் சொல்லிட்டு இப்படி போறாப்புல. இங்கிட்டு பாட்டியும் சரி அவங்க சித்தியும் வந்து பிளான் பண்றாங்க. குழந்தைய பெத்து குடுத்ததுக்கப்புறம் வந்து காவேரி இந்த வீட்ட விட்டு தொரத்திரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம விஜயும் காவேரி வந்து பேசிக்கிறாங்க. "நீ ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுற? டென்ஷன்லாம் கூலா இரு. எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும்." அப்படிங்கிறப்ப அதே மாரி வந்து அந்த வீட்டில வந்து ஒரு ஷேர் வந்து அந்த குடும்பத்துக்கு குடுத்துறணும் அப்படின்னு வந்து சொல்ல, "அ நீ அதெல்லாம் எதுக்கு செய்யணும்? நீங்க சும்மா தேவையில்லாம ஏதாவது பண்ணாதீங்க" அப்படின்ட்டு பயங்கர டென்ஷனோட போக, "சரி விடு விடு. அந்த விஷயத்தையே பேச வேணாம்." அப்படிங்கிறாப்புல. "நீ முதல்ல வந்து ரிலாக்ஸா இரு. மாத்திரை போட்டியான்ட்டு மாத்திரைய போடு" அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரையெல்லாம் போட்டு தூங்க வைக்கிறாப்புல. "நீ முதல்ல தூங்கு. எனக்கு ஒரு வேலை இருக்கு. நான் அத முடிச்சுட்டு வந்து படுக்கிறேன்" அப்படின்னு வந்து சொல்லிர்றாப்புல. சரின்ட்டு அதோட அங்க முடியுது. அடுத்த நாள் காலையில வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த வாரம் ஒரு ப்ரோமோ காட்டுறாங்க. அதில வந்து ஒஸ்தி பாட்டு கேட்குற மாரி பார்க்கலாம். அடுத்த வாரம் எப்படி இருக்குன்ட்டு ஒரு ஒரு எபிசோட மிஸ் பண்ணாம பாருங்க.